தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் தற்போது செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நேரடி காட்சிகளை நேற்று இரவு புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த கோட்டப்பட்டினம் ஜெகதப்பட்டினத்தை சார்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றபோது இலங்கை கடற்படை அவர்களை கைது செய்து தற்போது 12 படகுகள் மற்றும் 49 மீனவர்கள் இலங்கை வசம் உள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இது முற்றிலும் கண்டனத்துக்குரியது. ஏற்கனவே மாண்புமிகு இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தெளிவாகவே இது குறித்து நம்முடைய மீனவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்கின்ற வகையிலே நல்ல ஆலோசனைகள் எல்லாம் மத்திய அரசுக்கு சொல்லி அதன் அடிப்படையிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி, உதாரணமாக நம்முடைய மீனவர்கள் வேண்டுமென்று எல்லை தாண்டுவது கிடையாது. தெரிந்தோ தெரியாமலோ காற்றின் வேகம் காரணமாக அவர் எல்லை தாண்டும் போது அவர்கள் சித்திரவதைப்படுத்தக்கூடாது, அவர்களுடைய வலைகள் படகுகள் போன்றவை நாசப்படுத்தக்கூடாது என்கின்ற வகையில் அவர்கள் உடனடியாக இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி அதன் அடிப்படையில் தொடர்ந்து வலியுறுத்தினார்கள். அம்மாவுடைய அரசு அம்மாவுடைய வழியை ஏற்று முதலமைச்சரும் கூட பாரத பிரதமரை சந்தித்து இதை வலியுறுத்தியுள்ளார்கள். முதலமைச்சருடைய அறிவுரை ஏற்று அமைச்சர்கள் எல்லாம் சென்று கூட மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு பாரத பிரதமர் போன்றவர்களெல்லாம் அழுத்தம் கொடுத்து இது போன்ற நிகழ்வு நடக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு திட்டம் கூட தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பாக் நிர்ணயிப்பதில் ஒரு பிரதமர் ஆழ்கடல் மீன்பிடிப்பு திட்டம், அதாவது ப்ளூ ரெவல்யூஷன், நீலப்புரட்சி. இந்த நீலப்புரட்சியிலே ஒரு 2000 படகுகள் 3 வருட காலத்தில் ஆழ்கடலுக்கு அனுப்பப்பட்டு ஒவ்வொரு படகுக்கு 80 லட்சம் ரூபாய் மானியம், அதாவது 80 லட்சம் ரூபாய் பெருமானுள்ள படகுகள் 50% மத்திய அரசும் 20% மாநில அரசும், அதே போன்று 10% மீனவரும், அதே 20% பேங்க் இந்த ஏற்பாட்டிலே இன்றைக்கு வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய இந்திய அரசு அதே போல் நம்முடைய அம்மாவுடைய அரசு முழுமையான அளவிற்கு நம்முடைய மீனவருடைய வாழ்வாதாரத்தை கருதி இது போன்ற நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற நிலையில் இது போன்ற ஒரு கண்டிக்கத்தக்க செயலில் இன்றைக்கு மீனவர்களை கைது செய்து இன்றைக்கு அழைத்து சென்றிருப்பது மிகவும் கண்டனத்துக்குரிய செயலாக இருக்கின்றது. அவர்களை விடுவிப்பதற்கு வேண்டிய நடவடிக்கை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமருக்கு விரைவிலேயே இப்பொழுது கடிதம் எழுத உள்ளார்கள். எனவே விரைவிலேயே அவர்கள் விடுதலை செய்வதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும். முதல் முறையாக கொடியேற்றிருக்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? புதிய அறிவிப்புகள் ஏதாவது வெளியிட வாய்ப்பு? மாண்புமிகு அம்மாவுடைய அரசு சிறப்பான முறையிலே இன்றைக்கு வழிநடத்தப்படுகின்றது. நம்முடைய அம்மாவுடைய அரசை வழிநடத்துகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அம்மாவுடைய அரசின் மூலம், அதாவது அம்மாவுடைய அரசை இன்றைக்கு எவ்வளவோ இடையூறுகள், இன்னல்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், நெஞ்சிலே குத்துபவர்கள், முதுகிலே குத்துபவர்கள், அத்தனையெல்லாம் தாண்டி, அது ஒரு பாடல் கூட வரும், அத்தனையும் தாண்டி காலை முன்வையடான்னு ஒரு பாடல் வரும். அந்த மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு இன்றைக்கு சவால்களை எல்லாம் சந்தித்து இன்றைக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அம்மாவுடைய அரசிலே இன்றைக்கு சுதந்திர தின கொடியேற்றுகிறார் என்று சொன்னால், இந்த ஆண்டு மட்டுமல்ல வருகின்ற ஆண்டுகளிலும் அம்மாவுடைய அரசு தான் அந்த தேசிய கொடியை ஏற்றும். சார், இப்போ தினகரன் சசிகலாவால் நியமிக்கப்பட்டவர், அவர் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அவங்க சசிகலாவால் நியமிக்கப்பட்டவங்க பொருளாளர் திண்டுக்கல் அவைத்தலைவர் சீனிவாசன் மற்றும் செங்கோட்டையனை நீக்கிறீங்களா? அதாவது நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே இப்போ கோர்ட்லேயும் அதே போல் எலெக்ஷன் கமிஷனுடைய பரிவில் டிஸ்பியூட்டில் இருக்குது. ஸோ டிஸ்பியூட்டில் இருக்கும்போது அந்த இஷ்யூவை பற்றி பேசுறது சரியாக இருக்காது. நாங்கள் யாருமே ஒரு புது நிர்வாகிகள் யாரையும் அனௌன்ஸ் பண்ணலையே, நாங்கள் அனௌன்ஸ் பண்ணலையே. அதனால் அந்த டிஸ்பியூட்டில் என்ன அந்த பிரச்சனை குறித்து என்ன நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குதோ, என்ன எலெக்ஷன் கமிஷன் தீர்ப்பு கொடுக்குதோ, அதனை ஒட்டி தான் விரைவில் அதனை ஒட்டி தான் எல்லாம் அமையும். முதலமைச்சர் துரைமுருகன் 1 மணி நேரத்தில் ஆட்சி அதிமுக ஆட்சின்றது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இமயமலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு எஃகு கோட்டையாக இருக்கின்ற ஒரு பெரிய இமயமலை. இது ஒன்றும் மண் சட்டி கிடையாது கவுத்தி விடுறதுக்கு. துறைமுகங்கள்லாம் மண் சட்டி கவுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இமயமலை கவுத்துறதுக்கு முடியாத காரியம். இப்போ மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களோட உருவப்படம் சட்டப்பேரவையில் ஜூலை மாதத்திலே திறக்கப்படும் முதலமைச்சரே சொல்லியிருந்தாரு. ஏன் இப்போ வரைக்கும் துவக்கப்படலை? என்ன தாமதம்? அதெல்லாம் ஒரு தாமதமும் கிடையாது. அதற்கான வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. விரைவிலேயே சட்டமன்றத்திலே திறக்கப்படும். உங்களுக்கெல்லாம் கூட அழைப்புதல் அனுப்பப்படும். புதிய நிர்வாகிகள் பலரும் இப்போ ஏற்றுக்கொள்ள தொடங்கியிருக்கிறாங்க. இந்த நிகழ்வு எப்படி பார்த்தீங்கன்னா முன்னாடி முரண்பட்டவங்க பல புதிய நிர்வாகிகள் அறிவிப்பை ஏற்றுக்கொள்றாங்க. அவர்கள் கட்சி அலுவலகத்திற்கு வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்? பொதுவாகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நிர்வாகிகளை பொறுத்தவரை இப்போ டிஸ்பியூட் அங்கே சுப்ரீம் நீதிமன்றத்திலையும் அதே போல் ஒரு இதில் அதாவது நம்ம எலெக்ஷன் கமிஷன்லேயும் பெண்டிங் இருக்கும் போது அந்த நியமனம் என்பது ஒரு கேள்விக்குறி என்று சொல்லும்போது அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா ஏற்றுக்கொள்ளலையா என்பது அது பிரச்சனை இல்லை. ஓபிஎஸ் அது என்னாச்சு, என்ன நிலைமையில் இருக்காரு சார்? நீங்க தேர்தல் ஆணையத்திற்கு விண்ணப்பம் கொடுத்துருந்தீங்க, அது எந்த லெவலில் இருக்கு, என்ன ஆச்சு? இப்போ அதுதான் அதுக்கு இல்லை அது குறித்து தான் இப்போ இதில் டிஸ்பியூட்டில் இருக்க. இப்போ வெர்டிக்ட் வரட்டும் என்னன்னு பார்ப்போம். ஓபிஎஸ் துரைமுருகனும் எடப்பாடி பழனிசாமி கூட்டி சேர்ந்திருக்கிறதா சொல்லி ஒரு இதில் பேசியிருக்காரு. அது ஒரு 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 ஆணித்த அதாவது ஒரு ஆதாரமில்லாத ஒரு அடிப்படை இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. அவர் வேறு ஒரு திமுக இல்லை என்றால் ஒரு மாற்றுக் கட்சி, ஒரு எதிரி கட்சி அவர்கள் சொன்னால் அது கடுமையான அளவுக்கு மிகவும் ஒரு மோசமான அளவுக்கு எங்களால் விமர்சனம் செய்ய முடியும். ஏன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. ஆனால் அம்மாவுடைய அரசால் பயன்பெற்று அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் இன்றைக்கு அம்மாவுடைய அரசை இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்வது என்பது ஒரு மிகவும் ஒரு வேதனைக்குரிய ஒரு செயலாகத்தான் நான் 18ஆம் தேதி இந்த அரசுக்கு எதிராக அவர் ஆர்ப்பாட்டம் பண்ண போறாரு. அதுக்கு உண்டான அனுமதியும் கிடைச்சிருக்கு. இந்த அரசுடைய செயல்பாடு சரியில்லைன்றத ஓபிஎஸ் குற்றச்சாட்டு வைக்கிறார். நான் அதான் சொல்றேன், இன்னைக்கு நடக்கிறது இன்னைக்கு அம்மாவுடைய அரசு. எனவே அவர்கள் அப்படி செய்தால் அது அம்மாவுடைய அரசுக்கு எதிராகத்தான் அவர்கள் செய்கின்றார்கள் என்று அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். யாருக்கும் தயவுசெய்து யாருக்கும் இடமளிக்காதீர்கள். அதாவது நாம் ஒற்றுமையாக இருந்து அம்மாவுடைய அரசையும் நம்முடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த இந்த இயக்கம் நம்முடைய அம்மா அவர்கள் எஃகு கோட்டையாக மாற்றி இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மாண்புமிகு எடப்பாடி அண்ணன் அவர்கள் இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அம்மாவுடைய அரசும் கட்சியும் இப்படி போய்கொண்டிருக்கும் போது மற்றவர்கள் எள்ளி நகையாடுவதற்கு உரிய அந்த வாய்ப்பை மற்றவர்கள் விமர்சனம் செய்யக்கூடிய வாய்ப்பை நாம் அம்மாவுடைய அரசுக்கு ஏற்படுத்தி கொடுக்க கூடாது என்பதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான விண்ணப்பம்.